அன்பார்ந்தவர்களே, இந்த புதிய நாளுக்காக ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். நம்முடைய வாழ்க்கையில் பல்வேறு விதமான அச்சங்கள், பயங்கள் இருக்கின்றன. எதிர்காலத்தை பற்றி, இனிமேல் வருகின்ற பணி பொறுப்புகளை பற்றி, உடல் நலத்தை பற்றி, பொருளாதார நெருக்கடியினால் சில பயங்கள், இன்னும் நம்முடைய நற்பேருக்கு களங்கம் வந்துவிடுமோ என்றெல்லாம் பயம். இப்படியெல்லாம் பல்வேறு பயம், அச்சம் நம்மை ஆட்டி படைப்பது தற்காலிகமானது. ஆபிரகாமின் வாழ்க்கையில் இப்படி பயம் இருந்தது. அதனால் சிலவற்றை அவர் செய்தார். அது ஆண்டவருக்கு பிடித்தமானது கிடையாது. இருந்தாலும் அவர் சில தவறுகளை செய்தார் என்றுதான் நாம் சொல்ல வேண்டும். தொடக்க நூல் இந்த 12ஆம் அதிகாரத்திலேயே அவர் எகிப்துக்கு போனதாக ஆண்டவர் அழைத்தார், பின் வந்தார், பிறகு எகிப்துக்கு போகிறார். தன்னுடைய துணைவியார் அழகாக இருப்பதை கண்டு அவர்கள் இவருடைய மனைவி என்று நினைத்தால் அந்த எகிப்தியர்கள் இவரை கொன்றுவிட்டு அவரை அபகரித்துக் கொள்வார்கள் என்று சகோதரி என்று சொல்லுமாறு அவருக்கு சொல்லுகிறார். அவர் எதிர்பார்த்தது போலவே எனக்கு நிறைய நன்மை கிடைக்கும் என்று எதிர்பார்த்தார். அதே போல அவரை நன்றாக கவனித்து கொண்டார்கள். ஆனால் கடவுள் கண்டிப்பது எகிப்திய அரசனைத்தானே தவிர இவரை அல்ல. ஏன் அவ்வாறு செய்தார்? பயம், உயிர் மேல் பயம். இன்னொரு பக்கம் ஆசை, நிறைய பொருட்கள் கிடைக்கும் என்று. அந்த நேரத்தில், அந்த காலகட்டத்தில் மனைவியையும் விட்டு கொடுக்க அவர் தயாராக இருக்கிறார். பாருங்கள், இந்த நிகழ்வு மீண்டுமாக 20ஆம் அதிகாரத்தில் ரிப்பீட் பண்ணப்பட்டிருக்கிறது. 12ஆம் அதிகாரத்தில் ஒரு முறை, 20ஆம் அதிகாரத்தில் ஒரு முறை. ஜெரார் என்ற இடத்துக்கு போகிறார். அங்கேயும் இதே மீண்டுமாக நடக்கிறது. அதுவும் இங்கே கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறதுக்கு, பேரை காப்பாற்றிக்கிறதுக்கு, மனசாட்சி அடகு வைக்க ஆபிரகாம் என்ன சொல்கிறாரு? அவ என்னுடைய சகோதரி தான், எங்கள் அப்பாவுக்கு பிறந்தா, ஆனால் எங்கள் அம்மாவுக்கு பிறக்கலை அப்படின்னு சொல்லி ஏதோ ஒரு சமாளிஃபிகேஷன் மாதிரி ஆபிரகாம் சொல்லுகிறார். அங்கே பார்த்தா இன்னும் இதுவாக இருக்குது. இந்த அபிமெலேக்கு, நான் கடவுள் முன்னாடி நேர்மையாக நடந்தேன், நியாயமாக இருந்தேன், நல்லது செய்தேன், என்னை எதுக்கு அவர் தண்டிக்கணும்? அந்த இடத்துல தான் ஒரு வசனம், he is a prophet, he will pray for you and he will live. My God, அபிமெலேக் கிட்ட கடவுளே அப்படி சொல்கிறார் பாருங்க. அவன் ஒரு இறைவாக்கினர், அவர் உனக்காக ஜெபித்தால் நீ வாழ்வாய். தப்பு செஞ்சதெல்லாம் ஆபிரகாம். கடவுள் அபிமெலேக் கிட்ட சொல்கிறாரு, நீ அவருடைய ஜெபத்தை கேள் என்னும் விதத்தில் அந்த 20ஆம் அதிகாரத்தில். இதே நிகழ்வு ஈசாக்கின் வாழ்க்கையிலும் சொல்லப்பட்டிருக்கிறது. 26ஆம் அதிகாரத்தில் அவரும் ஜெரார் என்ற இடத்துக்கு போயிட்டு இதே போல செய்ததாக, இந்த பொய் சொன்னதாக நாம் பார்க்கிறோம். இந்த நிகழ்வு நமக்கு என்ன உணர்த்துகிறது? இதோடு சேர்ந்து இன்னும் ஒன்று, ஆபிரகாம் கடவுளுக்கு கீழ்ப்படிந்தார் 12ஆம் அதிகாரத்தில். 15ஆம் அதிகாரத்தில் மீண்டுமாக கடவுள் வாக்கு கொடுக்கிறார், உடனே நம்புகிறார் என்று 15ஆம் அதிகாரத்தில் பார்க்கிறோம். 16ஆம் அதிகாரத்தில் சாரா தனக்கு குழந்தை இல்லாதை பார்த்து, என்னுடைய வேலைக்காரியை நான் உனக்கு கொடுக்கிறேன், அவரோடு சேர்ந்து எனக்கு குழந்தையை பெற்றெடு என்று கேட்கிறார். உடனே சொல்லப்பட்டிருக்கிறது, ஆபிரகாம் சாராவை நம்பினார். முந்தைய அதிகாரத்தில் ஆபிரகாம் கடவுளை நம்பினார்னு இருக்கு 15.
இங்க சாராவை நம்பினார் அப்படின்னு நம்பி அவரோடு சேர்ந்திருக்கிறார். கருவுற்றவர் திமிரோடு பார்த்ததாக சாரா சொல்லுகிறார். அந்த நேரத்தில் ஆபிரகாம் செய்யறது பாருங்க, உன் வேலைக்காரி தானே, எது நல்லதுன்னு படுதோ நீ செய்ய அப்படின்னு சொல்லிடுறார். உடனே தான் சாரா அவரை துரத்தி விடுகிறார். பாருங்க, இது எதுலையுமே நான் பார்க்கும்போது தெளிவாக தெரிகிறது, ஆபிரகாம் ஆண்டவரால் கண்டிக்கப்படலை இந்த தவறுகளுக்கு. 2 முறை இப்படி பொய் சொன்னது, மனைவியை சகோதரின்னு சொன்னது, இங்க இரக்கம் இல்லாமல் தன்னால் கருவுற்ற அந்த ஆகாரை அனுப்பிவிட மௌனம் காத்தது. நீ இது போலெல்லாம் செஞ்சிடக்கூடாது அப்படின்னு சொல்லி கடவுள் சொல்லவில்லை. நம்முடைய வாழ்க்கையில் ஆண்டவர் பயத்தினால், சில நெருக்கடிகளினால் நாம் செய்கின்ற தவறுகளை, குற்றங்களை பார்த்து கொண்டு தான் இருக்கிறார். பொறுமையாக இருக்கிறார். கடவுள் மட்டுமல்ல, ஒரு விதத்தில் பல்வேறு ஆயர்கள் இந்த பொறுமையை நாம் தவறாக பயன்படுத்தவே கூடாது. மனம் மாற வேண்டும். இந்த தியான நேரத்தில் நாம் சிந்தித்து பார்ப்போம், ஆண்டவரே இந்த சூழலினால் நான் இப்படி செய்துவிட்டேன், யாருக்கும் தெரியாது, மௌனம் காக்கிறீரே, பொறுமை காண்பிக்கிறீரே, நன்றி ஆண்டவரே, உம்மை பிரியப்படுத்த இன்னும் அதிகமாக நான் பலன் தருகின்ற வாழ்வை வாழ்வேன் என்று உறுதி கொள்ள வேண்டும். எத்தனையோ விதமான அச்சங்கள் இருக்கலாம், ஆனால் ஆண்டவர் எப்போதும் பொறுமை காத்து நம்முடைய மனமாற்றத்துக்காக காத்து கொண்டே இருக்கிறார். லூக்கா 13 அந்த அத்திமர ஓமையை ஆண்டவரே சொல்லுகின்றாரே, 3 ஆண்டுகளாக காத்திருக்கிறேன் என்று. நம்முடைய பலகீனத்தினோட பாவங்களினோட 30 ஆண்டுகளாக, சிலருக்கு 60 ஆண்டுகளாக காத்து கொண்டே இருக்கிறார் பலன் தர வேண்டும். இதோடு சேர்ந்து தான் 21ஆம் அதிகாரத்திலும் நம்ம பார்க்குறோம். அப்போ அங்கே கடவுளே சொல்கிற மாதிரி இருக்குது. சின்ன பையன் இஸ்மாயிலோடு சேர்ந்து மீண்டுமாக அனுப்பிவிடுவது. ஆண்டவரே, எங்கள் பலகீனத்தினுடைய உடனிறம் இது நாள் வரை பொறுமை காத்ததற்கு நன்றி. உம்முடைய பொறுமையினால், இரக்கத்தினால் நாங்கள் பாடம் கற்றுக்கொண்டு உமக்கு ஏற்றபடி, உம் விருப்பப்படி வாழ துணை செய்யும் என்று சிந்திப்போம்.